ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து அது 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய், பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், அன்னாசி பூ, லவங்கம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தக்காளி, புதினா இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி தேங்காய் பால் 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 1 இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நல்லா ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா நெய்ல முந்திரி வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலை மேல தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.